நம்ம இந்தியா பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தோல்வி அடைஞ்சது. அதே போல WTC ஃபைனல்ஸ்க்கும் நம்ம இந்தியா போக முடியாம போனது இந்திய அளவில் இருக்கிற ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே இப்ப ரொம்ப பெரிய அளவில் வருத்தப்பட வச்சிருக்கு. இப்படி இருக்க ஆஸ்திரேலியாவுக்கு தொடர்ச்சியா பல வேர்ல்டு கப்புகளை வாங்கி கொடுத்த ரிக்கி பாண்டிங் அவர் ஒரு ரகசியத்தை தற்போது இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் உடைச்சி உண்மையை சொல்லியிருக்காரு. அதுல மிக மிக முக்கியமா அவர் குறிப்பிட்டிருக்கிறது, இந்த ஒரே ஒரு பிளேயர் மட்டும் இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர்ல அவர் விளையாண்டிருந்தாருன்னா கதையே வேற. நாங்க அதாவது ஆஸ்திரேலியா அவங்க மண்ணை கவியிருப்பாங்க. இந்தியா நிச்சயமா இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர ரொம்ப ஈஸியா அழகா ஜெயிச்சிருப்பாங்க. இந்தியா அதை செய்யாம விட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ரிக்கி பாண்டிங் தற்போது இந்திய அணி பக்கம் இந்த ஒரே ஒரு பிளேயர் மட்டும் கூடுதலா விளையாண்டிருந்தா நிச்சயமா கப்பு ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பாண்டிங் அடிச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிளேயர் யாருடா, யாரை நம்ம BCCI இந்த தொடர்ல விளையாட வைக்காம தவற விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அது வேற யாரும் இல்ல, வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி. அவரை இந்த தொடர்ல விளையாட வைக்காம BCCI விட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. ஸோ அதற்காக ரிக்கி பாண்டிங் அவர் முக்கியமா குறிப்பிட்டிருக்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தொடர்ந்து முகமது சமி அவர் நிறைய ஆட்டங்கள்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் ஒருவேளை அவர் இன்ஜூர்ல இருந்தா கூட இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடருக்கு முன்னாடியே அவர் இன்ஜூரி எல்லாத்தையுமே அவரை குணம் அடைய வச்சு இந்த தொடருக்காக ஷமி அவரை நிச்சயமா BCCI அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்தியாவில் முகமது சமி அவர் விஜய் ஹசாரே ட்ரோஃபி, அதுக்கப்புறமா ஷேத் முஷ்டாக் அலி ட்ரோஃபி, இந்த தொடர்கள் எல்லாத்துலேயுமே அவர் விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக BCCI பார்டர் கவஸ்கர் இந்த முக்கியமான தொடரில் அவங்க முகமது சமி அவரை விளையாட வைக்காம விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் முகமது சமி இந்த தொடரில் அவர் விளையாண்டிருந்தாருன்னா நிச்சயமா பும்ரா அவருக்கு இணையான இன்னொரு பெஸ்ட் போலிங் பர்ஃபார்மன்ஸை நிச்சயமா கொடுத்துருப்பாரு. அது ஒன்னே போதும் ஆஸ்திரேலியா அணியை நிச்சயமா இந்த தொடரில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி, இந்த தொடரில் நிச்சயமா 5-0 அப்படிங்கிற விதத்தில் கூட இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஆனா பும்ரா அவருக்கு ஒரு சரியான போலிங் சப்போர்ட் இல்லை. அது ஒன்றை மட்டும்தான் ஆஸ்திரேலியா, அதாவது நாங்க இந்த தொடரில் சாதகமாக்கி தற்போது ஜெயிச்சிருக்கோம். அந்த ஒரு சாதகமான விஷயம் இல்லாம போயிருந்தா கண்டிப்பா இந்தியா இந்த தொடரை வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்த தொடர்ல இந்தியா செய்த மிகப்பெரிய தவறு இது ஒண்ணுதான் அப்படின்னு ரிக்கி பாண்டிங் அவங்க கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறமா சமி இந்த தொடர்ல விளையாண்டிருந்தா நிச்சயமா கதையை வேற அப்படின்னு அவர் வெளிப்படையா உடைச்சு இந்த உண்மையை சொல்லியிருக்காரு. ஸோ பாண்டிங் அவர் சொல்லியிருக்க இந்த முக்கியமான கருத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.